இசை வெளியீட்டு விழா ட்ரெய்லர் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்கே வீடியோ அன்பு நெஞ்சங்கள் எல்லாம் வந்திருக்காங்க. என்னை வாழ்த்தி நிறைய பேர் பேசுவாங்க. இங்கே எல்லோருக்கும் நன்றி. முதல்ல நான் நிறைய படம் செய்யறது இல்லைன்னு சொல்லலை, வர்றது இல்லை எனக்கு மியூசிக் சான்ஸ். அதனால ரொம்ப நாளுக்கு அப்புறம் அன்பு சகோதரர் அதான் ராமலிங்கம் அவர்கள் இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்து கதையை சொன்னார். முதல்ல அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு தயாரிப்பாளர் நினைச்சாதான் நிறைய டெக்னீஷியன், கலைஞர்கள், நடிகர்கள் எல்லாரும் வாழ முடியும். அதுக்கு அவருக்கு முதல்ல எல்லாருக்கும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்தது இந்த படத்தை ரொம்ப அற்புதமா எடுத்திருக்காங்க. அதாவது பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு எனக்கு 10 நாள் பிடிச்சதுன்னா பாத்துங்க. பின்னணி இசை அமைக்கிறதுக்கு 10 நாள் ஆகுது, சீக்கிரம் முடியும் சார், பணம் செலவாகுதுன்னு ப்ரொடியூசர் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. படம் நல்லா வரணும், அதுக்கு நீங்க என்ன மியூசிக் பண்றீங்களோ நீங்க பண்ணுங்க, டைம் எடுத்துங்க அப்படின்னு சொன்ன நம்ம முதலாளிக்கும் டைரக்டர் சிவம் அவர்களுக்கும், வெற்றி கேமராமேன் பாத்தீங்கல்ல என்ன என்ன பண்ணியிருக்காரு வெற்றி அவர்கள். அதான் ஒரு டைரக்டருக்கு சார் சொன்ன மாதிரி ஒரு டைரக்டருக்கு ஒரு கேமராமேன் அமையணும். அது அமைஞ்சாவே படம் வெற்றி. அதே போல அந்த வெற்றி கேமராமேன் அமைஞ்சிருக்காரு. எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, நான் நிறைய ஆடியோ ஃபங்க்ஷன் போயிருக்கேன். ஆடியோ ரிலீஸ் லான்ச் அன்னைக்கு ரிலீஸ் டேட் சொன்ன ஒரே படம் இந்த படம் தான். 9ஆம் தேதி படம் ரிலீஸ்ன்னு சொன்ன ஒரே படம் P2 தான். அதே போல இங்க நம்ம ராதிகா அம்மா, ஜானி அவர்கள் எல்லாரும் ஸ்நேகன எல்லாரும் அந்த பஞ்சாபி பலகாரத்தை பத்தி பேசினாங்க. அவரு எந்த பாட்டையும் வச்சு செஞ்சிருவாரு. பஞ்சாபியா இருந்தாலும் சரி, அந்த மெலோடி சாங் உன்னை அது, அப்புறம் அல்லா சாங் குத்துஸ் பாடியிருப்பார். ரொம்ப நல்லா இருக்கும். நாகூர் அனிபா வாய்ஸ் மாதிரியா இருக்கும். அவ்வளோ அழகா பாடினார் அவர். அதே மாதிரி நான் சூப்பர் சிங்கர்களை தான் பாட வச்சேன். விஜய் டிவியில் வர பிள்ளைங்க பசங்களை தான் பாட வச்சு என்ன அழகா பாடியிருக்காங்க பார்த்தீங்களா. பிரியங்கா அவர்கள், பிரியா ஜெர்சன் ஒரு பஞ்சாபி பாட்டு பாடுந்த பிரியா ஜெர்சன். அதே மாதிரி ஆதித்தன் ஒரு சிங்கர் பையன் நல்ல அற்புதமா பாடினாங்க. வளர்ந்து வரும் கலைஞர்கள் எப்பவுமே அது சினிமாவில் இயற்கை. நமக்கு வயசு ஏற ஏற சின்ன ஆளுங்களை வச்சு பாட வைக்கிறது. அப்ப நம்மளும் யூத் ஆயிடுறோம். ஸ்நேகன் சிரிக்கிறோம். அப்பதான் நம்ம எதிர்பார்க்கிற விஷயம் கிடைக்கும் படத்துல. என்னப்பா அந்த இப்ப நீங்க எல்லாம் பாட்டு ரசிச்சதுக்கு காரணம் அந்த வாய்ஸ் தான், குரல் தான், இளமை சின்ன பசங்க குரல் தான். அது என்னையே சின்னவன் ஆக்கிடுச்சு, சின்ன வயசு ஆக்கிடுச்சு. நீங்க அதே யூத்தா இருக்கார் தேவான்றது காரணம் வாய்ஸ், வரி, ஸ்நேகனுடைய வரி. எல்லா பாட்டும் அற்புதமா எழுதுவார் அவர். ஆனா எங்க கம்போசிங் ஒரு கம்போசிங் மாதிரியே தெரியாதுங்க. ஒரு ஃபேமிலி மாதிரி தெரியும். நாங்க கம்போஸ் பண்றது கொஞ்ச நேரம் தான். ஊர் கதை, உலக கதை, இத பேசி நாங்க முதல்ல சந்தோஷம் பண்ணோமா. எப்பவுமே படைக்கிறவங்க சந்தோஷப்பட்டதான் மக்கள் சந்தோஷப்படுவாங்க. நம்ம உம்முன்னு ரொம்ப அப்படி முகத்தை வச்சு சீரியஸா இருந்தா மக்கள் அவங்களும் சீரியஸா பைக்கான்ஸ் போயிடுவாங்க. இந்த எல்லாமே எல்லாரும் நல்லா நடிச்சாங்க. நம்ம ராஜசிம்மன் அவர்கள் படத்துல என்ன டெரர். நான் முதல்ல பண்ற ஹாரர் படமே இந்த படம் தான். 410 படத்துல இது முதல் படம் இந்த படம் பண்றேன். நான் இவ்வளவு படங்கள் பண்ணி எனக்கு ஒரு ஹாரர் படம் பண்ணலையேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் இனி பண்ணிட்டு அந்த படமும் பண்ணியிருக்கேன். ஆனா படம் நல்ல படங்க. நான் மேடையில பேசுறேன் அதுக்காக சொல்லல. படத்துல சீன் இருந்தாதான் மியூசிக்கே வரும்.
ஒரு ரீரிகார்டிங் பண்ணும்போது அவ்வளோ டெரரா நம்ம பண்றோம்னா படத்துல பண்ணவங்க ஒர்க் பண்ணவங்க அப்படி பண்ணாங்க. அவர் ராஜு சிம்மன் ஆகட்டும், இன்னொரு ஹீரோயின் ஆகட்டும், எல்லாருமே எல்லா நடிகர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. நான் படத்துல பார்த்தவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த ஒரு பாய் நடிச்சவர் நம்ம எல்லாரும் நல்லா. அது ராஜு இவர் நம்ம பேரரசு அவர்கள் சொன்ன மாதிரிங்க, தான் முதலாளி இந்த படத்துல ஜெயிக்கணும், அவருக்கு நல்ல லாபம் வரணும்னு எல்லாம் மனசார நினைச்சுக்கிட்டு உழைச்சாவே இந்த படம் நிச்சயம் சக்சஸ். அது மாதிரி தான் எல்லாரும் வந்து உழைச்சிருக்காங்க, எல்லாரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாம் நினைச்சு இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க. கஷ்டம்தான், ஆனா இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறது நம்ம தொழில் மட்டும்தான். நம்ம தான் லவ் பண்ணுவோம் அந்த ப்ரொஃபஷனலா. நைட்டு 2 மணியா இருந்தாலும் பாட்டு கம்போஸ் பண்ணுவோம், பாடுவோம். அது போல இந்த அற்புதமான விழாவுக்கு எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து இந்த படம் வந்து முதல்ல ராஜன் சார் பேசும்போது ஒன்று சொன்னார், எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. நான் வந்து என் தம்பி தேவாவுடைய பிள்ளை ஸ்ரீகாந்த் தேவாவுக்கு முதல்ல வந்து நான் வாய்ப்பு கொடுத்தேன் பிரபு தேவா படத்தில். அடுத்தது வந்து பார்த்திபன் நடித்த படத்தில் தம்பி தேவாவுக்கு மியூசிக் கொடுத்தேன். 300 கோடி லாஸ் ஆயிடுச்சுன்னாரு. இல்லை அது காமெடி சொல்றேன்னா, 300 கோடி லாஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களே, 3 கோடியா? அப்போ நீங்க சொன்ன இடம் கரெக்ட், அந்த சொன்ன இடம் தப்பு. இல்ல நான் அண்ணனை வந்து நான் எப்பவுமே ஜாலியா பேசுறேன். அதான் இல்ல நீங்க எங்க பேரை சொல்லிட்டு 3 கோடி நீங்க அதுக்காக இல்ல இது ஜாலினா தப்பு இல்லை. அதெல்லாம் கணக்கான கேட்டுட்டு இருக்கேன் நான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அது வரணும், பணம் ஆட்டோமேட்டிக்கா வரணும். எனக்கு ரொம்ப இந்த மேடை ரொம்ப இதுவா இருக்கு, ஹாப்பியா இருக்கேன். எல்லாம் மறந்து சந்தோஷமா இருக்கிற இடம் இது. அம்மா நல்லா நடிச்சம்மா. நான் பஞ்சாபி பலகாரம் நானும் சொல்லக்கூடாது, ஏன்னா நாளைக்கு யூடியூப்ல ரெடியா இருப்பாங்க. இல்ல இதெல்லாம் விட ஒருத்தர் செஞ்சுட்டாரு, உங்களை கூப்பிட்டு இங்க நிக்க வச்சு ரசிச்சு எங்க அண்ணன் பண்ணி நாளைக்கு யூடியூப்ல அவர்களை கூப்பிட்டு அதுக்கு இது வேற இருக்காங்க. வெரி குட், எல்லாருக்கும் வெரி குட் வெரி குட். எல்லோருக்கும் என்னுடைய நம்ம சிவம் அவர்கள், வெற்றி அவர்கள், ப்ரொடியூசர் அவர்கள், எல்லா டெக்னீஷியன் நடிகர்கள்லாம், சரவண சுப்பையா நல்லா என்னை பற்றி அஜித் படத்தை பற்றி பேசினார். ரொம்ப சந்தோஷம். எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த விழா எடுத்தோடனே 4th கியர் 6th கியர்னு போயிட்டே இருக்கு. அதனால நம்ம படத்தை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த படம் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ராமலிங்கம் சாருக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். காரணம் வந்து சிஎம் சாருடைய போராட்டம் மிகப்பெரிய போராட்டம். கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு ஏறத்தாழ ஒரு 6-7 வருடங்களாக தெரியும்னு நினைக்கிறேன். இடையில வந்து ஆக்சிடெண்ட் ஆகி கால் வந்து பிரேக் ஆகி வீட்டில் கட்டு போட்டு தொட்டில் கட்டி படுத்திருப்பார். அப்போ கூட அந்த வீடியோ, ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்து அனுப்புவார், எப்படியா படம் பண்ணி என்ன சார்பார். அவர் எந்திரிச்சு நடக்கவே முடியாத ஒரு சூழலில் கூட அவ்வளோ தவிப்பில் அவருடைய தேடுதல்ங்கிறது மிகப்பெரிய தேடுதல். அதுக்கு வந்து ஒரு பெரிய பக்கபலமாக இருந்தது கேமராமேன் வெற்றி சார். அதில் வந்து மறுக்கவே முடியாது. நான் இருவரும் வந்து அந்த அளவுக்கு போராடி இருக்காங்க. அவங்களுடைய போராட்டத்துக்கு ஒரு களம் அமைத்து கொடுத்த தயாரிப்பாளர் ராமலிங்கம் சாருக்கு தான் இந்த நேரத்தில் வந்து டீம் சார்பாக மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ இதில் இந்த படத்தில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமே எல்லாமே நட்புகள். இங்கே வேலை பார்த்த எல்லாருமே இங்கே ஆரம்பித்தாங்க பார்த்தீங்கன்னா எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் நடிகர்களும் எல்லாமே நட்புகள். இதில் ரொம்ப நாள் கழித்து என்னுடைய தோழி வந்து அஸ்மியாவை பார்க்குறேன். இப்போ என்னன்னா கேட்டிங்கன்னா, அவங்க ஃபஸ்ட்டு ஒரு படத்தில் கூட வாய்ப்பு கிடைக்காத போது அவங்க பண்ண போராட்டங்கிறது அவங்கள திசை மாற்றி விட்டுருச்சோன்னு எனக்கு நிறைய வருத்தமெல்லாம் உண்டு. ஏன்னா அற்புதமான ஒரு பர்ஃபார்மர். ஆனால் வந்து அவங்கள வந்து ஒரு கிளாமர் டான்ஸாக வந்து இந்த சினிமா பார்க்கும்போது அவங்களுக்கான களம் அமையுங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. அவங்க வந்து இன்னைக்கு ஒரு நட்பா எப்பயோ வந்து தேடுதல் காலத்தில் இருந்தாலும் இன்னைக்கு வந்து நட்பா என்னுடைய பாட்டுக்கு அவங்களுடைய நடனத்துக்கு என்னுடைய பாட்டும் அமைந்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா தேடுதலை மட்டும் விடவே விடாதீங்க. ஏன்னா ஓடும் வரைக்கும் வெற்றி நிச்சயம், தேடும் வரைக்கும் வாழ்க்கை நிச்சயம்ங்கிறது இயற்கையுடைய கூற்று. அந்த தேடுதலையும் ஓடுதல் நிறுத்திட்டோம்னா அங்கே ஸ்டாப் ஆகிடும். தேடவே இயங்கி கொண்டு இருப்பது மட்டுமே நம்மளுடைய கடமை.
அப்படி இருக்கும்போது அவங்களுடைய உழைப்புக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதுக்கு ஒன்றுமே வாழ்த்து சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா, தேவானந்த் சார் கூட நான் வந்து கொஞ்சம் இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் சேர்ந்து பாடல் பண்ணது. காரணம், சமீபத்தில் ஒரு 10 வருட காலமாக எனக்கு ஒரு மிகப்பெரிய ஏக்கம் உண்டு. ஒரு கம்போஸ் பண்ணும்போது ஒரு பாடலாசிரியரும் இயக்குனரும் ஒன்றா உட்காந்து கம்போஸ் பண்ணுற அந்த கலாச்சாரம் போயிடுச்சுங்கிற வருத்தம் எங்களுக்கு இருக்கும். முன்னமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்போசிங்னா இசையமைப்பாளர் இருப்பார், 4 பேர் வாத்திய கருவிகளோடு உட்காந்துருப்பாங்க, ஒரு தயாரிப்பாளர் இருப்பார், இயக்குனர் ஒரு அசிஸ்டண்ட், அப்புறம் பாடலாசிரியர், இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்சம் 10லேருந்து 15 பேர் அந்த கம்போசிங்கில் இருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கலகலன்னு திருவிழா மாதிரி ஒரு கம்போசிங் நடக்கும். ஒரு பாட்டு டியூன் பண்ணும்போதே எழுதுறது, சரியில்லைன்னு மாத்துறது, ஒரு வரி வந்துருச்சுட்டா எல்லாரும் பாராட்டுறது, அந்த சந்தோஷமாக உருவாக்கின பாடல்களுடைய ஆயுள் இன்னைக்கு மிகப்பெரிய அழுத்தமாக இன்னைக்கு எவர்கிரீனாக இருக்கிறதுக்கு காரணமே அந்த இடத்துல படைப்பாளிகள் எல்லாம் சேர்ந்து படைத்த படைப்பு. ஆனால் 10 வருட காலமாக வெறும் டியூன் மட்டும்தான் வாட்ஸ்அப்பில் வந்துகிட்டு இருக்கு, வரிகள் மட்டும்தான் வாட்ஸ்அப்பில் போயிட்டு இருக்கு. எங்கேயோ பாடுறாங்க, எங்கேயோ மிக்ஸ் பண்ணுறாங்க, எங்கேயோ வந்து கடைசி ஃபைனல் வரும் பொழுது அந்த வீடியோ பண்ணுவாங்க, லிரிக்கல் வீடியோன்னு வரும்பொழுது தான் நம்ம பாட்டு உசுரோட இருக்கா, கை இருக்கா, கால் இருக்கா, நகம் இருக்கான்னு அப்போ தான் நம்ம பார்ப்போம் எது எடுப்பாங்க எது எடுக்க மாட்டாங்கன்னு. அதுலேருந்து மாறி நீண்ட நாட்களுக்கு பிறகு அண்ணன் தேவா அவர்களுடைய வேலை பார்த்தது எனக்கு இன்னும் மலர் நினைவுகளாக இருக்கிற காரணம், மனுநதிங்கிற படத்துல தான் நான் அவரோட முதல்ல ஒரு ரோஜா தோட்டம் பூத்து குலுங்குதுன்னு நாங்கள் 2 பேரும் ஃபர்ஸ்ட் அவருக்கு எழுதின முதல் பாட்டு அது. அன்னைக்கு தேவா அண்ணன் என்னை எப்படி கூப்பிட்டாரோ, அன்னைக்கு தேவா அண்ணன் எப்படி பாசமா இருந்தாரோ, அந்த பாசம் இன்னைக்கு அப்படி இருக்கு. ஏன்னா நிறமாறாத பாசத்துக்கு சொந்தக்காரர் தான் அண்ணன் இருக்காங்க. எனவே இந்த கல்ச்சர் நல்லா இருக்கு. இன்னொரு நன்றி சொல்லணும் சிவம் சாருக்கு. இப்போ எல்லாம் 2 பாட்டு வச்சு அதில் ஒரு பல்லவி ஒரு சரணத்தோட முடிக்கிற கலாச்சாரத்தில் இருக்கும்போது 3 பாட்டு வச்சு அதுக்கு 2 சரணம் வச்சிங்களா, அதுக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆனால் எழுதுறதுக்கு படைப்பாளிகள் நிறைய இருக்காங்க, களமம் கிடைக்க மாட்டேது யாருக்குமே. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நண்பர்கள் பாடல் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் இப்போ வர அந்த ட்ரெண்டிங்க்கு சரியாக மாசா இருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு புரியாத எதையும் படைப்பாக கருதுவது இல்லைன்னா, இந்த பாடல்கள் புரிகிறது, அது படைப்பு. இந்த படத்துக்கு இது தேவை, இதை கொடுத்துருக்குறாங்க. அதனால வேண்டி எது புதுசு எது பழசு எது ட்ரெண்டிங்கிறதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. மக்களுக்கு போய் சேருவது மட்டும்தான் படைப்பு, அது போய் சேரலனா அது படைப்பாகவே இருக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கூற்று. அந்த வகையில் ஒரு நல்ல படத்துல, நல்ல கதை அம்சத்தோட இருக்கிற ஒரு படத்துல நல்ல ஒரு நிறைவான ஒரு பணியை நான் செஞ்சிருக்கிறேங்கிற ஒரு பெரிய திருப்தி இருக்கு. எனவே இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் ஜெயிக்கணும். காரணம், இப்ப பெரிய படங்களால வர பிரச்சனை தான் இன்னைக்கு ஸ்ட்ரைக்கு சொல்றோம். ஒரு பக்கம் வந்து சம்பள பிரச்சனை, ஒரு பக்கம் வந்து பிரஸ்டீஜ் இஷ்யூ. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த எப்பவுமே வந்து சமூகத்துல உள்ள பிரச்சனைகளுக்கான முடிச்சுகளை அவிழ்ப்பது மட்டும் கலைகளுடைய பணியாக இருந்துச்சு. நிறைய முடிச்சுகள் இருக்கும், ஜாதியால விழுந்திருக்கும், மதத்தால விழுந்திருக்கும், ஏற்றத்தால் விழுந்திருக்கும், ஏழ்மையால விழுந்திருக்கும். இப்படி பல்வேறு முடிச்சுகளை அவிழ்த்து சரி செய்வது மட்டும்தான் கலையின் பணியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த கலையிலேயே ஏகப்பட்ட முடிச்சு விழுந்தது தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி சின்ன ப்ரொடியூசர்கள் கூட உள்ள வர பயப்படுவாங்க. எனவே நம்மளுடைய பிரச்சனைகளை நாமே சரி செய்து அடுத்த தலைமுறைக்கு கலைகளை கடத்த வேண்டும். அப்படி கடத்த வேண்டும் என்றால் சிறிய படங்கள் நிறைய வர வேண்டும். ஏனென்றால் ஒரு பெரிய படம் என்பது 3 வருடத்துக்கு ஒருக்கா தான் வருது. ஒரு சின்ன படம்ங்கிறது தான் ஒரு வருஷத்துக்கு 10 படமாவது வரும். ஒரு 500 குடும்பம் ஒரு படத்துல பொழைக்குதுன்னா 10 குடும்பத்துல எத்தனை குடும்பம் பொழைக்கும் நீங்களே பார்த்துக்கோங்க. இது வெறும் கலையாக மட்டுமில்லாமல் வாழ்வாதாரமாகவும் கலாச்சாரத்தின் பரிணாமமாகவும் தொடர்ந்து தமிழ் மண்ணில் ஒழித்துக் கொண்டிருக்கும் கலைக்காக சில விஷயங்களை கடந்து போவது நல்லது. காரணம், சினிமாவில் சண்டை போடுவர்கள் எல்லாம் சினிமாவை நேசிப்பவர்கள். நான் ஒருத்தனை வேணும்னு சொன்னாதான் சண்டை போடணும், வேண்டான்னு சொன்னா செல்ல ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நீ வேண்டான்னு முடிவு பண்ணிட்ட, நான் பேசவே தேவையில்லை. எதுக்கு வாதம், எதுக்கு விவாதம், தூக்கி எறிஞ்சிட்டு போக வேண்டியதானே. எப்போதுமே ஒரு தட்ட கோபம் இருக்கு, ஒரு சண்டை இருக்கு, ஒரு வாதம் இருக்குன்னா எனக்கு நீ வேணும், உன்னை விட்டு நான் போக மாட்டேங்கிறதான். அது கலையா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், நட்பா இருக்கட்டும், சண்டை வர இடத்தில் பிடிமானம் அதிகம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு கடந்து போக ஆசைப்படுவோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தேனிசை தென்றல் தேவாசர் அவர்களுக்கும், திரைத்துறை புயல் ராஜனையா அவர்களுக்கும் இந்த வணக்கம். ஏன்னா இங்கே தென்றலும் புயலும் ஒன்றா உட்காந்துருக்கு. பக்கத்தில் குளிர் காற்று, வாடைக்காற்று, பனிக்காற்றெல்லாம் உட்காந்துருக்கோம். இங்கே எல்லாருமே ராஜேஷ்குமார் பேசிட்டு போயிட்டாங்க. எனக்கு வருங்களாமே ராஜேஷ்குமார் பேசினா, இப்போ ராஜேஷ் என்ன பேசுவார்னு தெரியல எனக்கு.
எல்லாம் சும்மா 4th கியர் 5th கியர் போயிட்டு இருக்கு. எஸ்ஆர் பிரபாகர் இன்னைக்கு பொங்கிட்டார். இன்னைக்கு P2 இருவர் ட்ரெய்லர் உள்ள இப்போ உள்ள அந்த இந்த ட்ரெண்டிங் வாங்கல ஒரு இந்த ஹாரர் மூவி. நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு த்ரில்லர் இருக்குது, அதே சமயத்தில் ஒரு நல்ல மெசேஜும் இதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம சம்பத் ராம் பண்ணியிருந்தார் அந்த பாய் கேரக்டர். கெட்டப்பு கரெக்டாக இருக்குது சார். ஆமாம்மா, உங்களுக்கு எதை போட்டாலும் கரெக்டாக தான் இருக்குது. அதனால உங்களுக்கு நல்லா இருக்குது. அதனால அங்கே தூக்கிட்டு போட்டாங்க, மலையா தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆமாம் ஆமாம், வெளியே போய் பெறதுக்கு அப்புறம் தான் தமிழுக்கு நம்ம அருமை தெரியும். இங்கே இருந்தால் தெரியாது. நீங்கள் ஆளுங்க போடாதீங்க, பெரிய ஆளுக்கு வந்துடுவீங்க. இப்போ சத்யராஜ்லாம் ஃபஸ்ட்டு அடியாள மாதிரி நடித்தவர் தான். அப்புறம் ரேவடியாக இருந்தார். அப்புறம் எல்லா படத்துலையும் ரேப் பண்ணப்போ நடித்தார். ஆமாம், அதுக்கு ஒரு பெரிய ஹீரோ ஆகிட்டார். நம்ம நிறைய ஆர்டிஸ்ட்டு ஒரு இப்போ விஜய் சேதுபதி ஆரம்பத்தில் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் வந்தார். இன்றைக்கி ஒரு பெரிய ஹீரோ ஆகிட்டார். சூரி நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் ஒரு சினேகர் சார் சொன்ன மாதிரி ஓடிட்டே இருக்கணும், தேடிட்டே இருக்கணும், கரெக்டாக அமைஞ்சிடும். நம்ம என்னடா அவங்களுக்கு கிடைக்கலன்னு அந்த அந்த ஆதங்கம் கவலை வரக்கூடாது. கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துடும், குழப்பறாதீங்க. அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் சிவம் ட்ரெய்லரில் ஒரு திறமெல்லாம் காட்டிட்டார். அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு விஷயம் ஓரளவு கொஞ்சம் புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஒரு காதலர்கள் பொண்ணுதான்னு நினைக்கிறேன். பாவிகள் கொண்டு ஆவிகள் ஆளுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கடைசியாக பேய் பிடிச்ச உடனே நம்ம இங்கே ஓடுறோம்னா தற்காப்பு தான். மனுஷனுக்கு பிரிவினை அப்படிங்கும்போது வெவ்வேறு மதம், வெவ்வேறு தெய்வம். ஆனால் பிரச்சனை வந்துட்டா எல்லாத்தையும் ஒன்று தான் நம்மளுக்கு. நம்ம மாண்டூர் தற்காலை பார்த்தா அங்கே முஸ்லீம் மட்டும் இருக்க மாட்டாங்க. அங்கே அதிகமாக இருக்கிறது இந்துக்களும் கிறிஸ்தவரும் தான். நிறைய பேர் கை கட்டுவாங்க, கை குழந்தை கட்டுவாங்க, அவங்க கட்டுவாங்க. பார்த்தா நிறைய இந்துக்களும் கட்டுவாங்க. அப்போ மனுஷனுக்கு பிரச்சனை வந்துட்டா அல்லாவது இயேசுவாது சிவனாவது எல்லாம் ஒன்றுன்றான். பிரிவினைன்னு பேசும்போது தான் நான் அல்லாடா, நான் இயேசு, நான் பிள்ளையாரு, நான் முருகர் அப்படிமா. இப்போ முருகர் இல்லைங்கிறாங்க. அது வேறு அது பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதனால் இது ஒரு நல்ல விஷயம். யாருக்கு இருந்தாலும் எல்லா தெய்வமும் அவங்களுக்கு துணையாக இருக்குங்கிற விஷயம் நான் ட்ரெய்லரை பார்த்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் சினேகன் சார், கவிஞர் சினேகன் சார், இதுக்கு முன்னாடியே இந்த ஜீன்ஸ் படத்தை பற்றி சில இதெல்லாம் இன்டர்வியூலாம் பார்த்தேன். ஜீன்ஸ் படத்தில் வந்து ஐஸ்வர்யா ராய் வந்து ஹீரோயின். அப்போல்லாம் வைரமுத்து சார் தான் பாட்டு எழுதணும். இந்த எனக்கா அப்போ அதிசயங்களை பற்றி எழுதணும். அப்போ அவர் எழுத சொல்லும்போது நான் வந்து ஒரு எனக்கு ஐஸ்வர்யா நேராக ஒரு பார்த்துறேன் அப்படின்னு இருக்கார். சரி, ஓகே, கவிஞர் விருப்பப்படுறேன்ட்டு பாம்பேக்கு வைரம் சார் கூட்டி போயிருக்காங்க. கூட்டி போய் ஐஸ்வர்யாட்ட அறிமுகப்படுத்தி இவர் தான் படத்தோட கவிஞர் சொன்னா நான் கேட்டேண்ணா, ஒருத்தர் முந்திக்கிட்டு வந்து இல்லைனாலே அது இருக்குன்னு அர்த்தம். அவரு குற்ற உணர்வு உறுத்துவதனால தான் டக்குனு வந்து ஆகுறாரு. நாங்கள் விட மாட்டோம் என்ன. அப்போ ஐஸ்வர்யா பார்த்ததுக்கப்புறம் ஐஸ்வர்யாவே வேக்கிற அளவுக்கு அதிசயமே அதிசய அளவுக்கு அதாவது வர்ணிச்சார் வைரமுத்து. அந்த பாட்டை கேட்டு ஐஸ்வர்யாவே வேந்துட்டாங்க, இப்படி ஒரு கவிஞரான்ட்டு. அந்த மாதிரி இந்த படத்துக்கு கம்போசிங் நடந்திருக்கு. தேவா சார் உட்காந்துருக்காரு, டைரக்டர் சிவன் சார் உட்காந்துருக்காரு. ஒரு சிச்சுவேஷன் சொல்லியிருக்காரு அவர் டைரக்டர். என்ன சிச்சுவேஷன் சார்? தொட்டப்பட்டா ரோட்டு மேலே முட்டை போராட்டா, தொட்டுக்கொள்ள சிக்கன் தரட்டா, இந்த மாதிரி சாங் வேணும்னு இருக்காரு. ஓகே சார், நான் டியூன் போட்டாச்சு. யார் எழுத வைக்கலாம்? இதுக்கு பேர் போனவர் நம்ம சினேகன் கவிஞர் தான். அவர் கூப்பிட்டுருவோம். சிச்சுவேஷன் சொல்லியாச்சு, டியூன் சொல்லியாச்சு. அப்போ சினேகன் கேட்டாராம் யார் இடத்துல ஆடுறது நடிக்கிறதுன்ட்டு. அஸ்மிதா அப்படின்ட்டு. நான் ஒரு பார்த்துக்கிறேன் சார்
அப்போ தான் எனக்கு வரிகள் வரும்னு இருக்காப்புல. சரி ஓகே, கவிஞர் விருப்பப்படுறாரு, போய் அஸ்மிதா அறிமுகத்துக்குவோம் அப்படின்ட்டு சிவன் சார் கூட்டிகிட்டு, டேரக்டருக்கு வேறு வேலை இல்லை, டேரக்டர் மாதிரி ஒரு பொழப்பு எதுவுமே இல்லை. சரி கவிஞர் கேட்டாரன்ட்டு கூட்டி போய் அஸ்மிதா நீங்கள் ஷூட்டிங் வந்திருக்காங்க, இவங்க தான் அஸ்மிதான்ட்டு அப்படியே பார்த்து 5 நிமிஷம் பேசிட்டு வந்திருக்காரு. வந்தவுடனே அடி போட்டாராம், பஞ்சாபி பலகாரம் பார்த்தாலே பசியாரும், செய்யாத சேதாரம், நான் தான் ஆதாரம். அஸ்மிதா பார்த்து வரும்போது சொல்லிட்டாராம் வரிய. அந்த அளவுக்கு எங்க கவிஞர். நீங்க எல்லாம் பாருங்க, ஃபர்ஸ்ட் அவர் வந்து இல்லை இல்லை இருக்குன்னு ஆசைப்படுறேன். இப்போ இது கதைங்கிறாரு. என்ன இதுதான் நல்லா என்ன கேள்வி தான் வந்திருக்கேன், நான் சும்மா ஆடியன்ஸ் வர மாட்டேன். என்ன இது கதை, என்ன ஒரு பாட்டு எப்படி உருவாச்சு, அந்த கவிஞர் என்ன எப்படி பாடுபடுத்தினாரு, பாட்டு எழுதினாரா பாடுபடுத்தினாரா, எல்லா விசாரிச்சு நான் ஆடியன்ஸுக்கு வருவேன். அப்போ இந்த பஞ்சாபி பலகாரத்தை பற்றி எல்லா கதையும் எனக்கு தெரியும். எனக்கு இங்கே வந்துட்டு சகோதரி அஸ்மிதா பேசிப்படுறது சகோதரி தான், எல்லாருக்கும் சகோதரி தான் அவங்க. ஆனால் ஸ்னேகா சார் ஒரு ஆதங்கம், எப்படி சம்பத் ராமுக்கு சொன்னமோ அதே மாதிரி தான். சில நேரங்களில் கலைஞருடைய வழி திசை மாறிடும். நம்மளுடைய திறமைகள் வந்து நம்மளுடைய திறமை ஒன்று இருக்கும், ஆனால் திரையுலகம் வந்து வேறு மாதிரி அதை வெளிக்காட்டிடும். சிலிக் சிந்தா அவர்கள் நெருக்கி ஒரு 800 படத்துக்கு 1000 படத்துக்கு அவங்க ஆடி இருக்கலாம். ஆனால் இன்னைக்கும் சிலிக் சிந்தானா அலைகள் ஓய்வில் தான் அந்த கேரக்டர் நம்ம ஞாபகம் இருக்கு. எத்தனை பேர் நடிச்சாரு அது அந்த படத்தில் அவங்களுடைய திறமை, அதான் ஒரிஜினல் திறமை அது. அது மாதிரி அஸ்மிதா அவங்களுக்கு ஃபியூச்சரில் நல்ல ஒரு கேரக்டர் அமையும். ஆமாம், இப்படியே ஒரு காட்சி பொருளாக கவர்ச்சி பொருளாலாம் கடந்து போயிடாது, நம்பிக்கையோட இருக்க. தேனிசை தென்றல் தேவா சார், அவர் வந்து நம்ம வந்து இந்த ஈஸியாக நினைக்கிறோம். அவரை ஆராய்ச்சி பார்த்தா அவரை விட ஒரு அற்புதம் எதுவும் இருக்க முடியாது. இப்போ கோயிலில் வந்து 400 ரூபா 500 ரூபா சிறப்பு டிக்கெட் எடுத்து போவானுங்க, அவன் கிட்ட போயிடுவான். தர்ம தரிசனம் அவன் தான் உருகி போகிறவன். எவன் தர்ம தரிசனத்தில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்து ஊர்ந்து போகிறானோ அவன்தான் இறைவனை உருகி நினச்சி அப்படி சுமந்துட்டு போகிறான். சிறப்பு தரிசனமும் பக்தி இருக்கும், ஆனால் போயிடுவான். ஆனால் நீ சிறப்பு தரிசனம் கிட்ட இருக்கனாலையோ ஆண்டவன் காட்டுன்னு அங்கேயே போயிடாது. அவனுக்கு கிட்ட இருக்கணும் ஒன்று தான், தூரம் இருக்கும் ஒன்று தான். அப்படி எல்லாத்தையும் ஒரே பார்வை பார்த்தாத்தான் அவன் கடவுள். மனிதர்கள் அப்படித்தான், எந்த மனிதன் எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்குறானோ, பணக்காரன் ஒரே பார்வையிலும் ஏழையில ஒரே பார்வையில் பார்த்தா அவன் இறைவனுக்கு சமம். தேவாசுரம் ஏன் அதிசயம் அற்புதம் சொன்னா, அவர் ஒரு பக்கம் பாட்ஷா, அண்ணாமலை, பெரிய பெரிய படங்கள் உச்சத்தில் இருக்காரு. அந்த நேரத்தில் ஒரு பக்கம் பாட்ஷாவுக்கு இசையமைப்பார், மறுநாள் பார்த்தா புது டைரக்டர் புது ப்ரொடியூசர் அங்கேயும் இசையமைப்பார். தேவாசர் ஒரு ஆள் தான் எவ்வளவு உச்சத்தில் இருந்தாலும் எல்லாத்தையும் சரிசமம் பார்த்தவர். ஒரு புது ப்ரொடியூசரு புது இயக்குனர் ஈஸியாக எளிதாக போய் ஒரு பார்க்கக்கூடிய இசையமைப்பாளர் யாருன்னா அவர் தான். சிலர் புது டைரக்டர் புது ப்ரொடியூசர்னா ஒரு இசையமைப்பாட்ட அப்பாயிண்ட் வாங்க முடியாது, இசையமைக்க வைக்கிற அடுத்த விஷயம் மீட் பண்ண முடியாது, எல்லாத்தையும் விசாரிப்பாங்க. அப்போ சின்ன டைரக்டர் சின்ன ப்ரொடியூசர்னா நோ அப்பாயின்மெண்ட். இங்கே அப்படி இல்லை, அவங்களுக்கு தான் முதலிடம். சின்ன ப்ரொடியூசருக்கும் சின்ன இயக்குனருக்கு தான் முதல்ல பார்ப்பார். ஏன்னா நிறைய பேர் அவரோட அருமை தெரியாமலே திரையுலகம் இருக்கு. சார் முதல்ல திரையுலகம் சார்பாக எல்லா இயக்குனர் சார்பாக நானும் புது டேரக்டர் இருந்து வந்தவன் தான். எல்லா சார் உங்களுக்கு நன்றி சார். 80-90களில் நிறைய ஹீரோக்கள் இளையராஜா மியூசிக் பண்ணாதான் நடிப்பேன். அவர் மியூசிக் இல்லைன்னா காட்சி கொடுக்க மாட்டாங்க, அப்படி இருந்த காலம் உண்டு. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு பக்கம் ரஜினி, ஒரு பக்கம் கமல், விஜயகாந்த், சத்யராஜ் பக்கம் போயிட்டு இருக்கு, முரளி, ராமராஜன், எல்லாருக்கும் இளையராஜா. அப்போ 2 பேர் வளர்றாங்க சார், அடுத்த ஜென்ரேஷன். ஒரு பக்கம் விஜய், ஒரு பக்கம் அஜித்.
விஜய் படத்துக்கு தொடர்ந்து இசையமைத்து அவரை வெற்றி போகிற ஹீரோ ஆக்குனவர் தேவா சார். எல்லா படம் ஹிட்டு. இந்த பக்கம் அஜித் ஆசை, இன்னொரு படம் ஆசையில் அத்தனை பாட்டும் அற்புதம் கேட்டு போனோம். அப்போ இளையராஜா இருந்தால் தான் ஒரு ஹீரோ உருவாக முடிகிற காலகட்டத்தில் ஒரு தலையின் தளபதி உருவாக்குனவர் தேவா சார். இப்போ இன்னைக்கு இந்த படத்துக்கு P2க்கு தேவா சார் மாதிரி இசையமைச்சு இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலம். இப்போ நிறைய பேர் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க. சினிமாவில் சூழ்நிலை ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும் சார். ஸ்ட்ரைக் அப்படின்னால யார் பண்ணுவா? தொழிலாளர்கள் பண்ணுவாங்க. லேபர்ஸ் தான் ஸ்ட்ரைக்குங்கிறது எப்போவுமே இது வரைக்கும் நம்ம பார்த்து வந்த ஒரு காலகட்டம். முதலாளிகள் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு வேதனையான விஷயம். அப்போ தொழிலாளி ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, ஓகே, அது நம்ம காலங்களும் பார்த்துட்டு ஒரு விஷயம்தான். முதலாளிகள் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னா நம்ம அதை கவனிக்கணும். ஏன் அவங்க பண்ணுறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்க நொந்து போயிருப்பாங்க, எந்த அளவுக்கு அவங்க நொடிச்சு போயிருப்பாங்க. அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுற அளவுக்குன்னா இப்போ சினிமா எந்த லட்சணத்தில் இருக்கு. ராஜசிம்மன் அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். ஓகே, அவருக்கு இது சும்மா வந்து இது ஒரு ஃபோர்ஸாக பேசுகிற விஷயம் இல்லை. அவர் பேசும்போது தெரிஞ்சது இது மேடைக்காக பேசுகிறதோ அதுக்காக இல்லை. அது அந்த மனசு காயப்பட்டிருக்கு. அந்த காயத்தின் வலி வார்த்தையாக வெளியே வந்துருச்சு, அவ்வளோதான். நான் என்ன சொல்கிறேன்னா ஒன்றே ஒன்று தான் சார். ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் தான் சினிமா நல்லா இருக்கும். ஒரு தயாரிப்பாளர் லாபம் அடைந்தால் தான் இந்த தொழில் சுமூகமாக நடக்கும். ஒவ்வொரு ப்ரொடியூசராக அழிஞ்சிட்டே இருந்தானா நான் என்ன மிஞ்சும்? எங்கே ஏவி படம் எங்கே எடுக்கிறாங்க? கவிதையில் படம் எடுக்கிறாங்களா? வாயு படம் எடுக்கிறாங்களா? திராடபிசி படம் எடுக்குதா? லட்சுமி முகேஷ் படம் எடுக்கிறாங்களா? சூப்பர் குட் பிலிம்ஸ் படம் எடுக்குதா? ஒரு காலத்தில் இந்த தமிழ்நாட்டை தமிழ் திரையுள்ள கட்டியாண்டு இத்தனை பேனர்லாம் என்ன சாச்சு? இந்த நிறுவனம் எங்கே போச்சு? ஏன் அழிஞ்சிச்சு? ஏன் படம் எடுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் பயப்படுறாங்க? அப்போ சினிமா பற்றி தெரியாமல் புதுசு புதுசாக வந்து அழிஞ்சிட்டே இருப்பாங்க. நம்ம ஒருத்தர் அடிச்சுட்டே இருப்போம். ஒருத்தர் அழிவான், இன்னொருத்தர் வருவான், ஒருத்தர் அழிவான், இன்னொருத்தர் அழிவான். எத்தனை காலத்துக்கு? அது எப்போதான் தேவை பசங்க உஷாராகணும்? அவங்களுக்கு ஒரு ஒரு கட்டத்தில் விழிப்புணர்வு வரும்ல. அப்போ அவங்க நம்மளை காப்பாற்றிக்கிற ஒரு 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 முடிவுக்கு வருவாங்கல்ல. அந்த நேரம் தான் இது. நான் ஒன்றே சொல்றேன், ஒரு ப்ரொடியூசரை நல்லா இருக்கணும்னு அந்த படத்தில் நடிக்கிற நடிகை நினைக்கணும் சார். அந்த படத்தை இயக்குனர் நினைக்கணும். இந்த தயாரிப்பாளருக்கு இந்த படத்தில் லாபம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த டைரக்டர் மனசில் நினைக்கணும், எடிட்டர் நினைக்கணும், ஒளிப்பதிவாளர் நினைக்கணும், ஜூனியர்ஸ் நினைக்கணும், செட்டால் நினைக்கணும், சாப்பிட பரிமாறுறாங்கல்ல ப்ரொடக்ஷன்ல அவங்க நினைக்கணும். ஒட்டுமொத்த பேரும். ஏன்னா அவர் தான் நமக்கு முதலாளி. அவர் குணம் நிறையா இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அவங்க பணம் கொடுக்குறவங்க முதலாளி சார். முதல்ல டேரக்டர் எல்லாரும் இந்த படத்தில் ஒரு லாபம் கிடைக்கும்னு நினைச்சா தான் அது ஆரோக்கியமான சினிமா. அவன் கட்டு போறான், ஒரு ஏடி மிஷின் அடிச்சோம்னா சினிமா அழிஞ்சிடும். இப்பதான் தேப்சக்கத்துக்கே ஒரு இது வந்திருக்கு, கட்டுக்கோப்பை கொண்டு வரணும், ஒரு நெறிமுறைக்கு உட்படணும். பேசுங்க, சீரமைங்க. ஆனா நம்ம ஒட்டுமொத்த சங்கமும் தயாரிப்பாளர் சங்கம் அப்படிங்கும்போது அதை மதிக்கணும். ஏன்னா அதுதான் சினிமா வாழ வைக்கிறது, எல்லாத்துக்கும் படி இழக்கிறது அதுதான். ஆனா அதே தயாரிப்பாளர்கள் சிலர் ஏமாற்றுவார்கள். சம்பளம் கொடுக்காம ஏமாற்ற பார்ப்பாங்க, நம்ம தொழிலை நெரிப்பாங்க. ஒரு இயக்குனரை அவருடைய தொழில் இவங்க தலையிடுவாங்க. சொன்னாங்களே ஒருத்தர் விஜய் மில்டன் படத்தை அவர் இல்லாமலே ஒரு காட்சியை மாற்றி அமைச்சிட்டாங்கன்ட்டு. இது 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 வந்து இது வேற இந்த மாதிரி அப்படி பிடிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு தயாரிப்பாளரின் குணம், தனிப்பட்ட தயாரிப்பாளரின் குணத்துக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப தனிப்பட்ட ஒரு குணம்னா அதுக்கு என்ன பண்ணுங்கிறத பேசி தீர்த்துக்கணும். ராஜசிம்மன் ஒன்று சொன்னாரு, எங்கே பிரச்சனை வருதுன்னா இது இது வந்து திரையுலக குடும்பம் சார்.
தயாரிப்பாளர்கள், பெப்சி தொழிலாளர்கள், நடிகர்கள் எல்லாமே திரைத்துறை தானே ஃபஸ்ட்டு. இது அரசியல் கட்சி இல்லையே. நடிகர் சங்கம் ஒரு பக்கம் அறிக்கை, தயாரிப்பாளர் சங்கம் ஒரு பக்கம் அறிக்கை, இந்த பக்கம் பெப்சி ஒரு பக்கம் ஒரு அறிக்கை. நம்ம நல்லா அரசியல் நடத்திக்கிருக்கோம், ஆளுக்கு கொள்கை கோட்பாடை வெளிப்படுத்திக்கிருக்கோம். குடும்பம், இந்த அண்ணன் தம்பி, அண்ணன் தங்கச்சி. ஃபர்ஸ்ட் ஒரு சங்கத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனையை பிரஸ்ல சொல்றது தப்பு சார். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தப்பு. எதுக்கு பிரஸ் சொல்றியா? நீங்க எலெக்ஷன் நிக்க போறலாங்க, மக்கள் ஓட்டுக்க போறலாம், மக்கள்கிட்ட போய் இந்த விஷயம் சொல்றீங்க. ஏற்கனவே நிறைய ஆளுகள் விமர்சகர்கள் வந்து சினிமா நாடிச்சிருக்காங்க. ஏதோ கிடைக்குமா, அவன் தப்பு வேணா, இவன் குடும்பம் இப்படியா, இந்த நடிகை இப்படியா, இந்த நடிகை அங்கே போச்சா இங்கே போச்சா, இதை வச்சு நிறைய பேர் புறப்படுத்திட்டாங்க. இது பத்த நம்ம வேற இந்த குடும்ப சண்டை போய் அவங்கள்ட்ட கொடுத்தோம்னா இது வழங்குமா? ஃபர்ஸ்ட் நடிகர்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை, இங்க நடி சங்கத்துக்கு கூப்பிட்டு பேசணும். ராஜசிம்மனுக்கு ஒரு பிரச்சனையா, வாங்க, என்ன பிரச்சனை? எங்க இயக்குநர் சங்கத்தை சொல்றேன். இயக்குநர் சங்கத்துக்கு நிறைய பஞ்சாயத்து வரும் சார். அதில் ஒரு இயக்குனர் வந்து ஒரு தயாரிப்பாளர் மேல புகார் கொடுப்பாரு. நாங்க கூட்டு விசாரிக்கணும்னு தெரியும். சில நேரங்களில் எங்க இயக்குனர் மேல தப்பு இருக்கும். அது ரெண்டு பேரும் ஒன்னா வச்சு பேசும்போது தான் தவறு யாருடையது. புகார் கொடுத்துட்டா புகார் கொடுக்கப்பட்ட தப்பாயிடுவாரா என்ன? விசாரிக்க போதுதான் தெரியும் யாரு தப்பு, யாரு மேல தவறுங்கிறான். அப்ப எங்க இயக்க சங்கத்துக்கு சில பஞ்சாயத்துல எங்க இயக்குனர் தவறு இருக்கும். அவர்கிட்ட அப்ப சுட்டி காட்டி உன் மேல தப்பு இருக்கு, நீ இப்படி மாத்திக்கோ, நீ இவ்வளவு எதிர்பார்க்காத, இது வாங்கிக்கோ அப்படிம்பான். போயிடுவாங்க. எந்த இயக்க சங்கம் எத்தனையோ பிரச்சனை வந்துருக்கு சார். இவ்வளவு இது வரைக்கும் பிரச்சனை வந்து கொடுத்ததே இல்லை. நாங்கள் அந்த வகையில் இயக்க சங்கத்தை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். எங்க இயக்க சங்கத்தில் ஒரு இது இருக்கு, தேர்தலே. எங்க தேர்தலில் போஸ்ட் ஓட்டுறதோ மீடியாவில் போய் பேசுறதெல்லாம் அதெல்லாம் கூடாது. அது தேர்தல் அறிக்கையில நாங்கள் வந்து போட்டிருப்போம். அதனால் நம்ம வந்து குடும்ப விஷயம். இதில் வந்து ஒரு நடிகை மேலே தப்பு இருக்கா கூப்பிட்டு பேசினா சரியாயிரும். இதை போய் போட்டு பத்திரிக்கை போட்டோன்னா, இன்னைக்கு பத்திரிக்கை வெளியே போனதுக்கப்புறம் தான் அப்போ யூஸ் ஜாஸ்தியாகும். பத்திரிக்கை பப்ளிக்ல ஒரு விஷயம் போன உடனே என் பேர் கெட்டு போச்சு அப்படி திருப்பி அவர் கூட்டு வந்து சமாளப்படுத்துறது ரொம்ப கஷ்டமாயிரும். ஆனால் இதுக்கு இந்த சினிமா பிரச்சனைகள், சினிமாவில் சொன்னது இந்த விமர்சன பேர்லேயே நிறைய கொள்றாங்க. இது நம்மளே போய் அவங்களுக்கு தீனி கொடுக்குறோம். இது ஈக்குவலாக பிரச்சனை வந்து சுமூகத்துக்கு வராது. இன்னொன்று, இந்த ஸ்ட்ரைக்கு தயவு செய்து ராஜேஷ் எல்லாம் இருக்காரு, இந்த ஸ்ட்ரைக் நடக்கக்கூடாது சார், நடக்கக்கூடாது. ஒரு முதலாளி ஸ்ட்ரைக் பண்ணாங்கிற ஒரு வரலாறு நம்ம தமிழ் தெருவில் வந்துடக்கூடாது. அது மிகப்பெரிய அவமானது. இன்னொன்று, அதில் பாதிக்கப்படுறது தயாரிப்பில் பாதிக்கப்படுறது அதிகம் பாதிக்கப்பட போகிறதில்ல. பாதிக்கப்படுறது யாருன்னா திரைத்துறை தொழிலாளர்கள் தான். அவங்க தான் தினக்கூலிகள் தான். அன்னன்னைக்கு சம்பளம் வாங்குறான் பாருங்க. நீங்கள் 4 மாதம் 5 மாதம் ஸ்ட்ரைக்கு போட்டிங்கன்னா அவன் சவுத்துக்கு என்ன பண்ணுவான், அவனுக்கு என்ன வருமானம் பண்ணுவாங்க. அதனால் ஸ்ட்ரைக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ராஜேஷ் சார் அதெல்லாம் பார்த்துக்குவாரு. P2 படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதில் வந்து அந்த ஹார்ட் ஒர்க்கு நம்ம ட்ரெயிலே தெரியுது. சிவத்தோட ஹார்ட் ஒர்க்கு நம்ம கேமரா வெற்றி வந்து உண்மையிலேயே ரொம்ப சில சாசனம் பிரமாண்டமாக இருக்குது. இந்த படத்தை நடித்த கதாநாயகன் எல்லாருக்கும் இந்த படம் பேர் வரணும். அந்த நின்னே சரணடைந்தன் பாடல் ரொம்ப நல்லா இருந்துச்சு சினேஷன் சார். ஆனால் அந்த சாங்கை தனியாக கட்டு வச்சுக்கல, எங்கள் விஷுவில் வேற. நின்னே சரணடைந்தன் காதலாங்கும் போது விஷயம் வேற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிவன் வந்து அதையும் கிளிகள் பாக்கிட்டாரு. ஆமாம், நம்ம வேற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம், இவ வேற நினைவு வச்சுட்டாரு. ஒரு படத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அமைச்சுக்குவாங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ராதிகா மேடம், ஜானி மாஸ்டர் எல்லாரும் உழைப்பும் இதுக்கு வீண் போகாது. எல்லாரும் வெற்றி கிடைக்க. நன்றி, வணக்கம். தயாரிப்பாளர் அவர் யார் துரோகம் பண்ணார்ன்றது மட்டும் சொல்லாம ஒட்டுமொத்த ப்ரொடியூசரை எது தப்பு பண்ண மாதிரி ஜென்ரலா பேசிட்டு போயிட்டாரு. தம்பி, உங்களுக்கு துரோகம் பண்ணவன் தப்பு, அது எப்படி துரோகம்லாம் தெரியாது. இது ஒரு ப்ரொடியூசர் நடத்துகிற விழா. அவர் என்ன கஷ்டப்பட்டாருன்னு நீங்கள் அவரை பார்த்து கேட்டால் தான் தெரியும். ஒட்டுமொத்தமாக பேசிட்டு ப்ரொடியூசர் கவுன்சில் தலையிடலை. நீங்கள் கவுன்சிலில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? கோச்சிக்காதீங்க, ஒரு அண்ணனா கேட்குறேன். எத்தனை மெம்பர் இருக்காங்க? 2000 மெம்பர் இருக்காங்க. எவ்வளோ பிரச்சனை, படம் எடுக்கிறோம் 200 பேர் எடுக்கிறான், எத்தனை பிரச்சனை வரும். அப்போ ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து கேட்கும். நாம் இப்போ நடிகர் சங்கம், நீங்கள் நடிகர்னா நடிகர் சங்கம் போகணும். இப்போ பாருங்கள்,
நீங்க இந்த தம்பி நம்ம நல்லா பேசுனீங்க, பட் திருட்டு விசிறிய பத்தி லைக்கா பத்தி பேசுனீங்களே, பர்மா பசார்ல போய் கலவரத்தை பண்ணி அடிச்சு நொறுக்கி 5 நாள் ஜெயில இருந்த கே ராஜனை அவன் ஆயிடுச்சானா? ஒரு தாதரிச்சானா? செய்யவே மாட்டான். நீ தலையிட்டினா என்ன பண்ணுவாங்க பின்னால? அவர் எதுக்கு அங்க போறாரு? நானா போனேன். உலக நாயகன் எனக்கு போன் போட்டு அவரு போய் கலவரம் பண்ணி அங்க வெட்டு குத்தாயி அவர் ஓடி போய் செக்ரட்டரியேட்டு கிட்ட இருந்து எனக்கு போன் பண்றார். திருப்பி ஓடும் போது பர்மா பசார்ல என்ன வந்து வெட்டிட்டாங்க, கலவரம் ஆயிடுச்சு, நீங்க பாப்பா. அப்ப நான் தமிழ் திரைப்பட பாதுகாப்பு கழகம்னு ஆரம்பிச்சு திருட்டு விசிடி தயாரிக்கிறவன் விற்கிறவன் கடையெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ரவுடிசம் பண்ணேன். போலீஸ் என்னை எச்சரித்தது, கவலைப்படல, என் சினிமா அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவனை அடக்க குண்டர் சட்டல போடுன்னு போராடி 5 நாள் ஜெயிலுக்கு போன சினிமாக்காரர் யாருன்னா இருக்கானா? அது மட்டும் இல்ல, 9 படம் எடுத்து 3 கோடி லாஸ் ஆனேன். அதுல டபுள்ஸ் ஒரு படம், பிரபுதேவா மீனா, இந்த என் தம்பி தேவாவின் மகன் ஸ்ரீகாந்த் எங்க செல்ல பிள்ளை, அவனை மியூசிக் டைரக்டரா போட்டேன். ஃபர்ஸ்ட் பிக்சர் நான் தான் போட்டேன். அடுத்து நினைக்காத நாளில் பார்த்திபன் தேவனை என் தம்பி தேவா தேனிசை தென்றல் அவர் இசை, இப்படி எல்லாம் இருக்கு. அது 2 படமே எனக்கு லாஸ். சின்ன படம் எடுத்து சின்ன லாஸ், பெரிய படம் எடுத்து பெரிய லாஸ். நானும் இந்த சினிமாவுக்காக உழைச்சிட்டு இருக்கேன். அதை விட்டுட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும், படம் எடுக்கிறோம் முதல்ல நல்லா இருக்கணும். படம் எடுக்கிறோம் நல்லா இருந்தா சினிமா உலகமே நல்லா இருக்கும். கலைஞர்கள், வேலையாள், தொழிலாளி எல்லாரும். என் பேரரசு பேருரையாற்றினார், எல்லா சப்ஜெக்டும் தொட்டுட்டார். நம்ம பேசுறதுக்கு ஒண்ணு இல்லை, அவர் சொன்னதெல்லாம் உண்மை. ஆனா இப்ப 5 யூடியூப்ல நான் பேட்டி கொடுத்திருக்கேன். 5 நாளா என்கிட்ட வந்துகிட்டே இருக்காங்க. எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைக் என்பது கூடாது, பேசி தீர்க்க வேண்டும். ப்ரொடியூசர்ஸ் தம்பி ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், ஒரு 5 வருஷ கணக்கு எடுத்துங்க. அண்ணனை தப்பா நினைக்காதீங்க. வேதனை, எல்லா ப்ரொடியூசர் வேதனையும் என் மனசுல இருக்கு. ஏன்னா ப்ரொடியூசருக்காக நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த 5 வருஷத்துல படம் எடுத்தவன் 1000 பேர் இருப்பாங்க, 1500 2000 கூட இருக்கும். அது எத்தனை பேர் இப்ப படம் எடுக்கிறாங்க? யார் அதுல போன வருஷம் படம் எடுத்தவங்க இப்ப யார் எடுக்கிறாங்க? ஏன் எடுக்கல? என் ப்ரொடியூசருக்கு என்னன்னா, ஒரு படம் எடுக்கும் போது பணம் போட்டு அது வெற்றி பெற்று பாதி பணம் வந்தா கூட மறுபடியும் படம் தான் ஆரம்பிப்பான். 100% திருப்பி வர வேண்டாம். பாதி பணம் திரும்பி வந்தாலும் படம் தான் ஆரம்பிப்பான். 100கணக்கான தொழிலாளிக்கு வேலை. நடிகர் எப்படி வாடுறாங்கன்ற பத்தி எனக்கு கவலை இல்லை, அவங்க எப்படி ஒன்னா வாழ்ந்துருவாங்க. ஒரு படத்துல ஒரு 50 லட்சம் சம்பளம் வாங்கினா ஒரு 2 வருஷம் தள்ளலாம். ஆனா என் தொழிலாளி கதி என்ன? அன்னன்னைக்கு வேலை செய்ய சம்பாரிச்சாதான் அவங்க கூட பிழைக்கும். இப்ப திடீர்னு ஸ்ட்ரைக்குன்னு அறிவிச்சா அவங்க குடும்ப கதி என்ன? முன்னால விஷால் ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவராக இருந்தப்போ கியூபு பணம் வாரத்துக்கு 8000 கட்டணும். கியூபுக்கு படம் தியேட்டருக்கு வரணும்னா கியூப் மூலமா தான் வரும். 8000 வாரத்துக்கு. அது அதிகமா இருக்கு, குறைக்கணும்னு ஸ்ட்ரைக்குன்னு ஆரம்பிச்சிட்டார். 4 மாசம் ஓடிச்சு. தொழிலாளி பட்ட வேதனை. நடிகர் சங்கத்திலேயே 3000 நடிகர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் துணை நடிகர்கள் இருக்காங்க. அவங்க வாழ்க்கை என்ன ஆகும்? இப்படி அப்பவே ஒரு பெரிய, அப்புறம் வாபஸ் வாங்கிட்டார் 4 மாசத்துக்கு அப்புறம். வாங்கினதுக்கு அப்புறம் என்னாச்சு தெரியுங்களா? 8000 இருந்தது 12000 ஆயிடுச்சு. வாரம் 12000. என்ன பிரயோஜனம் ஸ்ட்ரைக் பண்ணி? இந்த ஏழை தொழிலாளி கஷ்டப்பட்டான்னு. அதுதான் அந்த அனுபவத்தில் நான் இப்போ 5 நாளா சொல்லிட்டு இருக்கேன். பேட்டியில நீங்க இந்தியா கிளிட்ஸ், சினி உலகம், அப்புறம் ஆதம் தமிழ், இன்னும் 2 பேர் எனக்கு நினைவில்லை. பேட்டி 5 நாளா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னை தேடி தான் வர்றாங்க. பேசுவோம், எதுவா இருந்தாலும் பேசுவோம், நடிகர் தவிர்த்து பேசுவோம். சில நடிகர்கள் ப்ரொடியூசரை வேதனைப்படுத்துறாங்களே, என்ன வேதனை தெரியுமா? கொடுமை பண்றாங்க. 11 மணிக்கு ஷூட்டிங் வர்றான், 9 மணிக்கு ஷூட்டிங்க்கு 3 மணிக்கு போயிடுறாங்க.
என்ன ஒரு நாள் கால் ஷீட் எவ்வளவு செலவாகுது தெரியுமா? அப்ப யாருடைய லாஸ்? கடைசியில ரிலீஸ் அப்போ ப்ரொடியூசர் அந்த பணம் வாங்கி சம்பாரிச்சிங்களே, யாராவது அந்த ப்ரொடியூசருக்கு துணையா நிக்கிறாங்களா? நிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா நின்னீங்கன்னா நல்லது. ஒரு முதலாளி நமக்கு பணம் கொடுத்த முதல்ல கஷ்டப்படக்கூடாது, நின்னா அவருக்கு ஒரு ஆறுதல் கூட இருக்காங்க. அதனால ப்ரொடியூசர் வேதனை சாதாரண வேதனை இல்ல. 80% ப்ரொடியூசர் காணாமல் போய்விட்டார்கள். வீடு, சொத்து, சுகம் எல்லாம் இழந்துட்டாங்க. இது வரலாறு, நீங்க எடுத்து பாருங்க, கணக்கு பாருங்க. இன்னைக்கு நானு இவ்வளவு பேசுறேன், இவ்வளவு போராடினேன், ஜெயிலுக்கு போனேன், ப்ரொடியூசர் பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷனை கூப்பிடுறது அதுக்காக தான் கூப்பிடுறாங்க. ஒரு 32 சின்ன ப்ரொடியூசருக்கு நான் பணம் கொடுத்துருக்கேன். 32 சின்ன ப்ரொடியூசருக்கு படம் எடுக்க பணம் கொடுத்துருக்கேன். அதுல 5 பேர் திட்டம் போட்டு மோசடி பண்ணி என்கிட்ட 3 கோடி ரூபாய் கிட்ட பண்ணிட்டான். மோசம் ஒண்ணு, அவன் பேரை சொல்ல விரும்பல, பெரிய ஆள் தான். ஆனா 18 படம் ரெடி ஆயிடுச்சு. 18 படம் முடிஞ்சிருக்கு, ஆனா ரிலீஸ் பண்ண முடியல. விளம்பர பணம் பண்ணல, விளம்பரம் 50 லட்சமாவது வேணும், கியூபுக்கு ஒரு 25 லட்சமாவது வேணும். மற்ற ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்தினா இப்ப 10 லட்சம் செலவாகுது குறைஞ்சபட்சம். இது யார் கையில இருந்து கொடுக்கறது? பூசணிக்காய் முதல்ல தேங்காய் பழம் வாங்குறாங்களே பூஜைக்கு, அதுல இருந்து படம் முடிஞ்சு பூசணிக்காய் உடைக்கிற வரைக்கும், ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்த வரைக்கும், ரிலீஸ் நேரம் வரைக்கும் அந்த ப்ரொடியூசர் படுற பாடு இருக்க, ஆரம்பத்தில இருந்து அனுபவிச்சவங்க சம்பாதிச்சவங்க யாருமே கூட இருக்கிறது இல்லை. இருந்தா நல்லது, இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு மனிதாபிமானம். ப்ரொடியூசர் அவர் நம்மளை வச்சு படம் எடுத்தார், அவர் கூட இருந்து ரிலீஸுக்கு உதவுவோம் என்று நினைச்சா அவருக்கு ஒரு தெம்பா இருக்கும், வேற ஒண்ணும் இல்லை. அதனால உங்களுக்கு யார் துரோகம் பண்ணாங்களோ அது தப்பு. அப்படி பண்ணியிருந்தா உங்க மனத்தை நோகடிச்சிருந்தா இது பொது. இதுல எனக்கு என்னன்னா, ஏதோ நிறைய ப்ரொடியூசர்ஸ் உங்களை பாதிக்க வச்ச மாதிரி தெரிஞ்சது. அதுக்காக தான் சொன்னேன், தப்பா நினைக்காதீங்க. இங்க வாமா. பஞ்சாபி பலகாரம் பார்த்தாலே பசியாரும். இல்ல எடுக்குது, இப்போ பசி எடுக்குது தம்பி. செய்யாத சேதாரம் நான் தானே அதுக்கு ஆதாரம். இந்த குசும பிடிச்ச சினேகர் இருக்கான் பாரு தம்பி, சத்தியமா வரிகள் பிரமாதம். 3 பாட்டு. என் தம்பி தேவா இருந்தாலே அதுல ஒரு முத்திரை, அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கும். சின்ன ப்ரொடியூசருக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார் பாருங்க, அப்படி பண்ணுவார். அதுதாங்க மனிதாபிமானம். ஒரு ப்ரொடியூசர் பணத்தை எடுத்துட்டு உங்ககிட்ட வந்துட்டா அவன் பாவப்பட்டவன் இல்ல, அவ்வளவு வேதனை அனுபவிக்கணும். கடவுள் என்ன, நீ பாவப்பட்டவன், உன் பணத்தை எடுத்து எல்லாரும் கூடணும். என்ன ஆசையில படம் எடுத்தார் ராமலிங்கம்? ராமலிங்கம் என்ன அனுபவிச்சிட்டார் இதுல? தம்பி சிவம் அற்புதமா அவருக்கு ஒத்துழைச்சு பிரமாதம் பண்ணி, ட்ரெய்லர் பிரமாதம் தம்பி. இதுல வெற்றி தெரியுது தம்பி, சிவம் வெற்றி தெரியுது, ஒரு குறையும் இல்லை. பல ஆடியோ ஃபங்க்ஷன் கலந்துக்கிறோம், ஆனா மன நிறைவோட இந்த படத்தை பார்த்தோம். அந்த பஞ்சாபி பலகாரம் தான் கொஞ்சம் பசி எடுக்க வச்சிருச்சே தவிர மற்ற வகையில் எல்லாமே எனக்கு நல்லா இருந்தது. ராதிகா என் வீட்டு புள்ள அது. அப்புறம் தம்பி 2 பேரும் அந்த டான்ஸ் அழகா பண்ணிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் நைட் சீன் கூட இந்த ஓவர கவர்ச்சி என்பதில்லை, விரசம் இல்லாம. எனக்கு விரசம் இருக்கக்கூடாது. நம்ம தாய்மார்கள்லாம் தங்கச்சி அக்கா எல்லாம் சந்தோஷமா பார்க்கணும். ஐயோ பாவி பாவி படமா எடுக்கிறான்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் நைட் சீன் கூட சும்மா சின்ன கவர்ச்சி இருந்தது, தப்பு இல்லை, அது வேணும், அது வேணும். ரொம்ப அழகா பண்ணீங்க, எனக்கு மனசு திருப்தியா இருக்கு. இந்த படம் வெற்றி பெறும். இந்த படம் வெற்றி பெற்று என் ராமலிங்கம் அடுத்து படம் ஆரம்பிச்சு இந்த தம்பிகளுக்கெல்லாம் வேஷம் கொடுக்கணும், கலைஞர்களை காப்பாற்றணும். இந்த கலைஞர்களே நீங்களும் ப்ரொடியூசரை காப்பாத்துங்க. எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கைவிட்டு நடுத்தெருல விட்டுட்டு போயிடாதீங்க. ஆயிரக்கணக்கான ப்ரொடியூசர் அனாதையாக அலைகிறார்கள்.
எல்லாத்தையும் இழந்து சுகம் துக்கம் குடும்பம் எல்லாத்தையும் இழந்து அழைக்கிற வரலாறு என்னிடத்தில் இருக்கிறது. அதனால இப்ப இருக்கிற சினிமா ஸ்ட்ரைக், தொழிலாளர்களை பட்டினி போடாதீர்கள், பேச்சுவார்த்தை மூலம் எல்லா விஷயங்களையும் தீர்த்து கொள்ளலாம். நடிகர் சங்கமம் தவறு செய்கிற அந்த நடிகர்களை கண்டிக்கணும். தெரியும், நடிகர் சங்கத்துக்கே தெரியும் யார் யார் எப்படி, எல்லாரும் சொல்ல. இப்போ கார்த்திக் தம்பி இருக்குது, ஜெயம் ரவி இருக்குது, விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன், இன்னும் நிறைய நடிகர்கள்லாம் டேட்டு கொடுத்தா கரெக்டா பர்ஃபெக்டா நடிச்சு முடிப்பாங்க. அவ்வளவுதான் வேணும். 9 மணி கால் ஷீட்னா ரஜினி சார் 7:30 மணிக்கெல்லாம் வந்து உட்கார்றாரு. அன்னைக்கு சிவாஜி கணேசன் 7:30 மணிக்கு மேக்கப் போட, அதனால்தான் காலமெல்லாம் வாழ்ந்தார்கள். இன்னைக்கு ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் பேர் எடுக்கிறாருன்னா எந்த ப்ரொடியூசருக்கும் அவர் வேதனை தந்ததில்லை. 95% எல்லாமே வெற்றி படங்களை கொடுத்து ப்ரொடியூசரை வாழ வைத்தார். ஆகவே எல்லோரும் தயாரிப்பாளர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நல்ல மனதோடு வாழ்த்து வேலை செய்யுங்கள். கடைசி வரை துணை நெல்லுங்கள். சினிமா வெற்றி பெறும். எல்லோரும் நலமாக இருக்கலாம் என்பதை சொல்லி இந்த P2 2% வெற்றி பெற்று இந்த 2% ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் கூட அவரோட இணைந்த கலைஞர்கள், இசையமைப்பு எல்லாரும் நல்லா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், வெற்றி பெறணும். நன்றி, வாழ்த்துக்கள்.